வணக்கம். இன்னைக்கு நாம திருமண உறவுகள் பத்தி ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். அதுல இருக்கிற சிக்கல்கள், அதோட உண்மையான நோக்கம் என்னன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, பழங்கால ஜோடிட ஞானத்தை வச்சு கல்யாணத்தோட ஒரு முற்றிலும் புதுவிதமான பரிமாணத்தை நாம இன்னைக்கு அலசி ஆராயலாம். நம்மளோட இந்த முழு அலசலும் இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்? கல்யாணம்னா சந்தோஷமா இருக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்க சேர ஒரு சோஷியல் அக்ரிமெண்ட் இல்லையா? ஆனா அது மட்டும்தான் உண்மையா? இல்ல, நம்மளோட ஆன்மா வளர்ச்சி அடைறதுக்காகவே பிரபஞ்சத்தால உருவாக்கப்பட்ட ஒரு பாடமா இது இருக்குமோ? சரி, முதல் விஷயத்துக்குள்ள போலாம். ரொம்ப நல்லா போற கல்யாணத்துல கூட ஏன் சில சமயம் சண்டை, சச்சரவு வருது? ரெண்டு பேருமே நல்லவங்களா இருக்கும்போது கூட ஏன் சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படுது? வாங்க, இந்த புதிருக்கு விடை தேடலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி கேள்விகள் மனசுக்குள்ள வந்திருக்கும் இல்லையா? ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாரு, ஆனா அவருக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டமான திருமண வாழ்க்கை? கல்யாணம் ஆகி கூட இருந்தும் ஏன் சில சமயம் தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்? இவ்ளோ கஷ்டம் வந்தாலும் சில உறவுகள் மட்டும் பிரியாம இருக்குதே, அது எப்படி? இன்னும் சிலருக்கு கல்யாணமே தள்ளி போயிட்டே இருக்கே, அது ஏன்? ஒருவேளை இதுக்கெல்லாம் பதில் நாம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்கலாம். இங்கதான் நாம நம்மளோட மொத்த பார்வையும் மாத்த வேண்டியிருக்கு. பிரச்சனை நம்ம துணைக்கிட்ட இல்ல, அதுக்கு பதிலா அந்த உறவு நமக்காக எதுக்கு உருவாக்கப்பட்டதுங்கிற அதோட அடிப்படை நோக்கத்துல தான் இருக்கு. ஆமா, இந்த உறவு மூலமா நாம என்ன கத்துக்கணுங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். அப்போ கல்யாணத்தை நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு, சமூக உடன்படிக்கை. இதோட இலக்கு சந்தோஷம், கணவன் மனைவி இணக்கமா இருக்காங்களாங்கிறது தான் இதோட அளவுகோல். ஆனா ரெண்டாவது பார்வைதான் கர்ம ஒப்பந்தம். இதோட இலக்கு அனுபவம், நம்மளோட கவனம் அடுத்தவங்க மேல இல்லாம நம்மளோட வாழ்க்கை பாடத்து மேல இருக்கும். இங்க நம்ம ஆன்மா வளர்ச்சி அடையதாங்கிறது தான் அளவுகோல். இப்படி பார்க்கும்போது சண்டைகள் கூட நம்ம வளர்ச்சிக்கு ஒரு அறிகுறியா இருக்கலாம். சரி, இந்த கர்ம ஒப்பந்தம் இத பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் ஜோதிடம் ஒரு கருவியா இருக்கு. நம்மளோட ஜாதகம் நம்ம உறவுகளோட நோக்கத்தை ஒரு மேப் மாதிரி எப்படி காட்டுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஜோதிடத்துல ஒருத்தரோட ஜாதகத்துல 7ஆம் வீடுன்னு ஒன்னு இருக்கும். அதுதான் அவங்களோட கல்யாணம், பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் குறிக்கிற இடம். இது சும்மா உங்க பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்றது மட்டும் இல்ல, அந்த உறவு மூலமா நீங்க என்ன கர்ம பாடத்தை கத்துக்க போறீங்கங்கிறதையும் இது அச்சசலா காட்டிடும். ஒரு ஜோதிடர் உங்க கல்யாண வாழ்க்கையை எப்படி கணக்கிறார்? அவங்க உங்க 7ஆம் வீட்ல என்ன ராசி இருக்கு, அங்க என்னென்ன கிரகங்கள் உட்காண்டிருக்கு, அந்த வீட்டுக்கு அதிபதியான கிரகம் ஜாதகத்துல எங்க இருக்காரு, அவர் பலமா இருக்காரா இல்ல பலவீனமா இருக்காரான்னு பல விஷயங்களை ஆராய்வாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் நம்மளோட கர்ம ஒப்பந்தத்தோட விதிகளை உருவாக்குது. வெறும் தியரியா பேசினா புரியாது இல்லையா? வாங்க, ஒரு உண்மையான ஜாதகத்தை வச்சு இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற கர்ம பாடம் என்னன்னு நாமளே ஆராய்வோம். நாம இப்ப பார்க்க போற ஜாதகம் மீன லக்னத்தைச் சேர்ந்த ஒருத்தருடையது. இவரோட 7ஆம் வீடு கன்னி ராசி. அங்க குருவும் சனியும் ஒன்னாவே இருக்காங்க. இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கிரக அமைப்பு. முதல்ல குரு பகவான் அங்க இருக்கறதால என்ன ஆகும்னு பார்க்கலாம். இதனால இவருக்கு வர்ற பார்ட்னர் ரொம்ப புத்திசாலியா, நேர்மையா, நல்ல கொள்கைகள் கொண்ட ஒரு நபரா இருப்பாங்க. இது அந்த உறவோட ஒரு பாசிட்டிவான பக்கம். ஆனா அதே இடத்துல சனியும் இருக்காரு இல்லையா? சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, தவிர்க்கவே முடியாத கருத்து வேறுபாடுகளையும் வாக்குவாதங்களையும் கொண்டு வருவார். கடமைகளால ஒரு சுமை, சில சமயம் மனரீதியா ஒரு விலகல், இது எல்லாம் உருவாக்குவார். இதுதான் அந்த உறவு மூலமா இவர் அனுபவிக்க வேண்டிய கர்மப்பாடு. இந்த உதாரணத்தோட முக்கியமான பாயிண்டே இதுதான். பிரச்சனை இவரோட பார்ட்னர் கிட்ட இல்ல. இவர் ஒருவேளை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா கூட இதே மாதிரி கருத்து வேறுபாடுகளை சந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா அதை அனுபவிக்கிறது அவரோட கர்ம ஒப்பந்தத்துல எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த மாதிரி கர்ம பாடங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம கண்ணோட்டத்தை எப்படி மாத்திக்கிறது? அதுக்கு நம்மளோட பார்வை நிலைகளை நம்ம உயர்த்தணும். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். நம்மளோட பார்வைய ஒரு 8 லெவலா பிரிக்கலாம். முதல் 4 லெவல் ரொம்ப பேசிக்கானது. எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி ஃபீல் பண்றேன், நடக்கிறது சரியா தப்பா, இது நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிறது. ஆனா உண்மையான மாற்றம் 5ஆவது லெவல்ல தான் தொடங்குது. ஏன் இது திரும்ப திரும்ப எனக்கு நடக்குதுன்னு நாம கேட்க ஆரம்பிக்கும்போது தான். அதுக்கப்புறம் இதை அனுபவிக்க நான் யார், இந்த அனுபவம் என் ஆன்மா வளர்ச்சிக்கு உதவுதான்னு 7ஆவது நிலைக்கும், கடைசியா இந்த பிரபஞ்சத்துல ஏன் பங்கு என்னன்னு 8ஆவது நிலைக்கும் போவோம். இதுல அந்த 7ஆவது நிலை, அதாவது ஆன்ம பார்வைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ புரியுதா? உண்மையான ஜோதிடத்தோட நோக்கமே யாரால எனக்கு பிரச்சனை ஆனா அடுத்தவங்கள கை காட்டுறதில்ல.
அதுக்கு பதிலா ஏன் எனக்கு இந்த அனுபவம் ஏற்படுதுன்னு நம்மள நாமளே கேள்வி கேட்க வைக்கிறது தான். அத நம்மள இந்த மாதிரி உயர்வான பார்வை நிலைகளுக்கு கூட்டிட்டு போகும். இதுதான் பிரச்சனைக்கான மூல காரணத்தை புரிஞ்சுக்கிறதோட திறவுகோள். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட கிளைமாக்ஸ்க்கு வந்திருக்கோம். திருமணத்தோட அல்டிமேட் உண்மை என்ன? அதோட உண்மையான நோக்கம் என்ன? பாருங்க, இந்த ஒரு வரி எல்லாத்தையும் விளக்கிடும். கல்யாணத்தோட உண்மையான வெற்றிங்கிறது எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுல இல்ல. அது நமக்கு நம்மள பத்தின ஒரு ஆழமான விழிப்புணர்வை கொடுக்குதாங்கிறதுல தான் இருக்கு. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஜாதகத்தோட 7ஆம் வீடு நமக்கு வரப்போற பார்ட்னரை காட்டுற ஒரு ஜன்னல் மட்டும் இல்ல, அது நம்மளையே நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி. ஆமாங்க, நம்ம பார்ட்னர் கிட்ட நம்ம பாக்குற குணங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசைகள், பயங்கள், இன்னும் தீர்க்கப்படாத கர்ம வினைகளோட ஒரு பிரதிபலிப்பு தான். இந்த ஆய்வுக்கு அடிப்படையான மூல ஆதாரம் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கர்ம பாடத்தை தெரிஞ்சுக்க ஒரு விரிவான வழிகாட்டிய கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஜாதகத்துல 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்து அவர் எந்த ராசியில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்க திருமண வாழ்க்கையோட மைய அனுபவம் என்னவா இருக்கும்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஆரம்ப புள்ளிதான். முழுமையான பகுப்பாய்வுக்கு ஒரு நல்ல ஜோதிடரோட உதவி தேவைப்படலாம். இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கலாம். உங்க 7ஆம் அதிபதி உச்சம் ஆட்சின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க திருமண பாதை போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தால பெரிய பிரச்சனைகள் இல்லாம சுமூகமா இருக்கும். அதே சமயம் அவர் நீசம் பகைன்னு பலவீனமா இருந்தா சவால்கள் இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தண்டனை கிடையாது. பொறுமையா இருந்து நம்ம கர்மாவை சரி பண்ணிக்க பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கற வாய்ப்புகள். கடைசியா நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். உங்க திருமண உறவை ஒரு கண்ணாடியா நினைச்சு பாருங்க. அந்த கண்ணாடி உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற, உங்களுக்கே தெரியாத உங்க ஆன்மாவோட எந்த பக்கத்தை உங்களுக்கு காட்ட முயற்சி பண்ணுது? இத பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறதே உங்க கர்ம பயணத்தோட முதல் படி.